ஜூலை 25, 2025 இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. டுடேஸ் பைபிள் verse 2 Corinthians 3:17. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆம் கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொண்டு அப்பா எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆவியானவரே, எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே தகப்பனே. இன்றைக்கு கூட ஆவியானவரே எங்களுடைய மத்தியில் வந்து அப்பா நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்ற அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, அநேக ஜனங்களுக்கு அப்பா அநேக காரியங்களில் விடுதலை வராதான்னு சொல்லிட்டு கூட வேதனையோட துக்கத்தோடு அவமானத்தோடு கூட மன வேதனையில் இருக்கலாம். இன்றைக்கு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அன்பு சகோதரிய சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் அநேக குடும்பங்களில் அப்போ தான் அவர்களுடைய கணவர்மார்கள் குடி பழக்கத்தில் இருக்கலாம். இன்றைக்கு கூட அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தரப்போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, எத்தனையோ வருஷமாய் குடித்து கொண்டு இருக்கலாம். குடிக்கிறது, கத்துறது, அடி உதன்னு சொல்லிட்டு வீட்டில் அநேக பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, இந்த மனுஷன் இன்னும் திருந்தலைன்னு சொல்லிட்டு கூட எதுவும் சகோதரிகள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் அதிகாலையில் துதிங்க, செபிங்க. ஆண்டவரே, வேதத்தில் வசனத்தில் நிலைத்திருந்தீங்கன்னா, நீதிமான்களாய் இருந்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கும் ராஜா, இறங்கும் என் தகப்பனே. அப்பா, இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. அந்த சகோதரியுடைய வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. இன்னும் கூட ஆவியானவரே, ஒரு சில குடும்பங்களில் ஆவியானவரே தங்கள் பிள்ளைகளே குடிப்பழக்கத்தை, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. என் மகன் இப்படி பண்ணுறானே, எங்களுக்கு அவமானமாக இருக்கே, வெளியிலேயே போக முடியலையே, யாரை பார்த்தாலும் உங்கள் மகன் குடிக்கிறான், இந்த பழக்கத்தில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களை வருத்தப்பட வைக்கலாம். இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் பிள்ளையை ஒரு அதிசயங்களை, அற்புதங்களை காண செய்ய வல்லவராய் இருக்கின்றாரு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் துதிங்க, குடும்பமாய் துதிங்க, செபிங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா, விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி 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 அப்பா. இன்னும் ஒரு சிலருக்கு அப்பா கடன் பிரச்சனையில் இருக்கலாம். ஆவியானவரே, இன்றைக்கு கூட அப்பா அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வருஷக்கணக்காக கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு அப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா அந்த கடனிலிருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. அன்பு சகோதரியை சகோதரனை, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஐயோ, இந்த கடன்லேருந்து எங்களால் வெளியில் வர முடியலையே, இந்த கடன் வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி எங்கள் வாழ்க்கை இதிலே போய்கொண்டு இருக்கின்றதே, எங்களால் நிம்மதியாக வாழக்கூட முடியலையேன்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு விடுதலை கொடுக்க யாராச்சும் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கின்றாரு. நீங்கள் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துலேயும் உறுதியாய் பற்றி கொண்டீங்கன்னா, நீதிமான்களாய் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கின்றாரு. ஆவியானவரை இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. ஆகிலும் எங்களுடைய சித்தமல்ல அப்பா, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள் என் தகப்பனே. நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா.
இன்னும் அநேக சிலருக்கு என் தகப்பனை பத்திராத வியாதிகள், இந்த வியாதிகள் டாக்டர்களால் இந்த வியாதிக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கூட அனுப்பிவிட்டிருக்கலாம். இன்றைக்கு அப்பா அந்த வியாதிகளிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. படுத்த படுக்கையாய் இருக்கீங்களா? இந்த வியாதி அவ்வளோதான், இனி நம்ம மறிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, செபிங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. அப்போ ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆவியானவரை நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்து அப்போ எங்களை நீதிமான்களை மாற்றி அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகின்றீர். எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இப்பொழுது இறங்கும் தகப்பனே, இறங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்றீரே ராஜா. இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் உள்ள ஆவி கொண்டிருக்க எங்கள் தகப்பனே, எங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் அதன் மனவேதனைக்கும் இன்றைக்கு நீர் விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இப்பொழுது தொடுவீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.